சிவாத் பரதரம் நாஸ்தி. அரசன் தான் சைவ சமயத்தை சார்ந்திருப்பதினாலே எல்லோருமே அந்த சைவ சமயத்தை தழுவித்தான் இருக்க வேண்டும். தன்னுடைய ராஜ்யத்தில் ஏனைய மதங்கள் எதுவும் தலையெடுக்க கூடாது. சிவனே மேலான தெய்வம், பரமசிவனை காட்டிலும் முப்பெயர்வற்ற தெய்வம் வேறு எதுவும் இல்லை என்பதாக ஸ்தாபிப்பதற்கு தலைப்பட்டான். பெரிய ராஜசபையை கூட்டினான். அங்கிருந்த பண்டிதர்கள் எல்லோரையும் வரவழைத்து அவர்கள் எல்லோரையும் ஓலையில் கையெழுத்திட சொன்னான். ஒரு சிலர் அவனுக்கு பயந்து கையெழுத்திட்டார்கள். ஒரு சிலர் இந்த கையெழுத்தினாலே என்ன விளைந்து விடப் போகிறது, நமக்கென்ன, அரசன் கையெழுத்திட சொன்னால் கையெழுத்து போட்டுவிட்டு செல்வதுதானே என்பதாக அரசனுக்கு கையெழுத்திட்டார்கள். ஒரு சிலர் பதவிக்கு ஆசைப்பட்டார்கள். வேறு சிலர் அவன் கொடுக்கும் பகுமானத்திற்கு ஆசைப்பட்டார்கள். இப்படியெல்லாம் ஆசை கொண்டு பலரும் கையெழுத்திட்டார்கள். பாகவதத்திலும் ஸ்ரீ விஷ்ணு புராணத்திலும் ஒரு அற்புதமான கதையை நாம் இந்த இடத்தில் பார்க்க வேண்டும். அதாவது காசுக்கு ஆசைப்பட்டு நாம் வித்யை, கல்வியை வியாபாரமாக்கி விடக்கூடாது. அதுவும் பிரம்ம ஞானத்தை, ஆத்ம ஞானத்தை ஒரு பொழுதும் நாம் காசுக்கு ஆசைப்பட்டோ பயத்தினாலேயோ விட்டுவிடக்கூடாது. சாஸ்திரமே சொல்லுகிறது, நான் பிருஷ்ட கஸ்யஜித் புருயாத் நச்ச அந்நியாயேன பிருச்சதா. கேட்காதவனுக்கு முதலில் நாம் சத்விஷயத்தை சொல்லக்கூடாது. அடுத்தது, அநியாயமாக ஒருத்தன் கேட்டானேயானால், நிர்பந்தித்து பலவந்தப்படுத்தி நம்மை கேட்டானேயானால் அப்படியும் அவனுக்கு சொல்லக்கூடாது. விஷயம் தெரிந்தவனாக இருந்தால் கூட ஊமையை போன்றுத்தான் வாய்மூடி இருக்க வேண்டுமே தவிர்த்து அவனுக்கு ஒரு பொழுதும் நாம் தத்துவங்களை, சத் விஷயங்களை உபதேசிக்க கூடாது. இரண்யகசிபு என்னும் மாபெரும் ஒரு அசுரன் இருந்தான். இரண்யகசிபுடைய கதையை அறியாதவர்கள் எவரும் இல்லை. இரண்யகசிபு என்னும் அந்த மாபெரும் அசுரன் கொண்ட காரியம் என்ன தெரியுமா? தன் ஊரில் உள்ள, தன்னுடைய ராஜ்யத்தில் உள்ள எல்லோரையும் அழைத்தான். இனி யாருமே பகவான் நாராயணனுடைய பெயரை சொல்லக்கூடாது, நாராயணனை யாரும் தொடக்கூடாது, நாராயண நாம சங்கீர்த்தனமே வரக்கூடாது, வேதங்கள், வேதாங்கங்கள் இப்படி எந்த இடத்தில் நாராயண சப்தம் வந்தாலும் அந்த நாராயண சப்தத்திற்கு மாற்றாக என் பெயரைத்தான் சொல்ல வேண்டும். கொடுமையான சட்டம், கொடுங்கோலாட்சி என்பதை நாம் புராணங்களிலும் பல இடங்களில் பார்க்கலாம். எல்லா இடத்திலும் என் பெயரைத்தான் சொல்ல வேண்டும், என்னைத்தான் பிரதானமாக்கி நீங்கள் கொண்டாட வேண்டும் என்பதாக சொன்னான். அது ஆயிற்று. அடுத்தது, எங்கெல்லாம் நாராயணனுக்கு யஜ்ஞங்கள், யாகங்கள், தானங்கள் நடக்கின்றனவோ அந்த இடத்திலும் தனக்குத்தான் முன்னுரிமை, தனக்குத்தான் பெயர். நாராயண சப்தம் யாரும் வாய் திறந்து சொல்லக்கூடாது. அப்படி ஒருவர் சொன்னாரேனால் அவர்களுக்கு சிரச்சேதம் தான். அக்காலத்தில் குருகுல கல்வி முறை, இக்காலத்தில் கல்வி முறை என்பது முழுவதுமாக மாறிவிட்டது. அந்த கல்வி முறையை நாம் தொடங்குவோம். எப்படி தொடங்குவோம் தெரியுமா? ஹரிச்சுவடி என்பதாக சொல்லுவார்கள். ஹரிச்சுவடி என்பதாக சொல்வார்கள். ஹரிச்சுவடி என்பது தமிழ், சம்ஸ்கிருதத்தில் ஹரிச்சுவடி. ஹரிச்சுவடி என்றால் என்ன? ஒரு ஓலைச்சுவடியில் ஹரிஹி நமோஸ்து சித்தம். முதலில் அந்த குழந்தையினுடைய கரம் பிடித்து நெல்லில் எழுதச் சொல்லி பின்னர் அந்த ஓலைச்சுவடியில் எழுதுவதற்கு பழக்கி வைப்பார்கள். ஹரிஹி நமோஸ்து சித்தம். அதுபோன்று எழுதும் பொழுது அந்த குழந்தை முதலில் பகவானுடைய திருநாமத்தை சொல்ல வேண்டும். நாராயணன், மாதவன், கோவிந்தன் என்பதாக அவன் தன் திருநாமத்தை சொல்லி ஆரம்பிக்க வேண்டும். நமோ நாராயணாய என்பதாக, நாராயணனுக்கு நமஸ்காரம் என்பதாக ஆரம்பிக்கும் பொழுது இரண்யகசிபு அந்த இடத்திலும் தன் பெயரைத்தான் சொல்ல வேண்டும் என்பதாக வைத்தான். இது பெரும் அக்கிரமமாகத்தான் விளங்கி வருகிறது. அப்பொழுது இரண்யகசிபுவுக்கு குலகுரு யார்? சுக்கராச்சாரியர், அசுரகுரு. நாம் சுக்கராச்சாரியர் ஒருபொழுதும் தவறாக நினைக்கக்கூடாது. அவரை போல ஒரு மகாத்மாவை பார்க்க முடியாது. ஏனென்றால் இந்த உலகத்தில் தர்மசாஸ்திரம், நீதி சாஸ்திரம் என்பதாக சொல்லுகிறோமே, நன்னூல், அந்த நன்னூலான நீதி சாஸ்திரத்தை இயற்றிய மகாத்மா யார்? சுக்கராச்சாரியர். அதனால் தான் சுக்ர நீதி சாஸ்திரம் என்பதாகவே இந்த சாஸ்திரத்திற்கு பெயர். சுக்கராச்சாரியர் சொன்னார், இது அயோக்கியத்தனம். இரண்யகசிபு, நீ எனக்கு சிஷ்யனாக இருந்தால் கூட நீ செய்யக்கூடியதான காரியம் தகாரது. எம்பெருமானுடைய தன்னேற்றம் அறியாமல் நீ பேசிக் கொண்டிருக்கிறாய் என்பதாக அவர் கண்டித்தார். அப்பொழுது இரண்யகசிபுவுக்கு ஒரு பிள்ளை பிறந்தது. அந்த பிள்ளைக்குத்தான் பிரகலாதன் என்பதாக பெயர். பிரகலாதனை பள்ளியில் சேர்க்கும் பொழுது அந்த பிரகலாதனுக்கு வேத வேதாந்தத்தில் தன்னுடைய பெயரை சேர்த்துத்தான் சொல்லி போதிக்க வேண்டும் என்பது இரண்யகசிபுவுடைய கட்டளை. அப்பொழுது குருகுலத்தில் உபாத்தியாயராக, அதாவது ஆசிரியராக இருந்த சுக்கராச்சாரியர், நான் ஒரு பொழுதும் சாஸ்திரத்தை மீறிய இந்த காரியத்திற்கு இசைய மாட்டேன். இரண்யகசிபு, நீ எனக்கு சிஷ்யனாக இருந்து ஒருவேளை நான் உன்னிடத்தில் சம்பளம் வாங்குபவனாக இருந்தால் கூட அசாஸ்திரியமான இந்த காரியத்தை நான் செய்ய மாட்டேன். எம்பெருமான் திருநாமத்தை விடுத்து விபரீதமான வார்த்தைகளை சொல்ல மாட்டேன் என்பதாக
தன்னுடைய பதவியை விடுத்து சுக்கராச்சாரியர் குருகுலத்தை விட்டே வெளியேறிவிட்டார். தர்மாத்மா நியாயவாதி என்ற அளவிற்கு பகவத் பக்தியில் அவர் தலை சிறந்தவர் என்பதற்கு இந்த நிகழ்ச்சி ஒரு எடுத்துக்காட்டு. ஆனால் எல்லாரையும் ஒரே மாதிரி பார்க்க முடியுமா? ஒருவர் மாட்டேன் என்றால் மற்றொருத்தர் அந்த காரியத்தை தான் செய்வதற்கு தயாராக இருக்கிறார். இதுதான் உலக இயற்கை இல்லையா? சுக்கராச்சாரியருக்கு 2 பிள்ளைகள். அவர்களுக்கு சண்டாமர்க்கர்கள் என்பதாக பெயர். ஒருத்தன் சண்டன், ஒருத்தன் அமர்க்கன், அல்லது சண்டாமர்க்கன் என்பதாக சொல்கிறார்கள். அந்த சண்டாமர்க்கர்கள் இரண்யகசிபுவினிடத்தில் வந்து சொன்னார்கள், பிரபோ, வழக்கமாக கொடுக்கும் சம்பளத்தை விட அதிகமாக தாங்கள் எனக்கு சம்பளத்தை எங்களுக்கு கொடுத்தால் நீங்கள் என்னென்ன சொல்லுகிறீர்களோ அவை அனைத்தையும் உன் பிள்ளைகளுக்கு நான் பாடம் போதிக்கிறோம். சர்வே ஜனாஹ காஞ்சனமாஸ்ரயந்தி. எல்லாரும் எதற்கு ஆசை கொள்கிறார்கள்? கேவலம் இந்த காசு பணத்திற்காகத்தான் ஆசைப்படுகிறார்கள். அந்த காசு பணம் மட்டும் வந்து விட்டது என்றால் தர்மமாவது மண்ணாங்கட்டியாவது, சத்தியமாவது நியாயமாவது எதை குறித்தும் கவலை இல்லை. சண்டாமர்க்கர்கள் இரண்யகசிபுவினிடத்தில் வந்து, நீ வழக்கமாக எங்களுக்கு தரும் சம்பாத்தியத்தை விட, சம்பளத்தை விட அதிகமாக சம்பளம் அளித்தால் நீ என்னென்ன சொல்லுகிறாயோ அவை அனைத்தையுமே உன் பிள்ளைகளுக்கு பிரகலாதன், சம்பநாதன், அனுகலாதன் என்பதாக பிள்ளைகள் அதிகம் உண்டு, அவர்களுக்கு சொல்லி வைக்கிறேன் என்பதாக அவர்கள் ஒப்புக்கொண்டார்கள். அதன்படித்தான் சண்டாமர்க்கர்கள் சொல்லி வைக்க, அதற்கு பிரகலாதன் பதில் சொன்னான், ஆதிநாயகன் பெயரின்றி யான் அறிய வேண்டுவது வேறில்லை. நான் எம்பெருமானுடையதான பிறவிகளை அறிந்திருக்கிறேன். பள்ளியில் ஓதி வந்த தன் சிறுவன் வாயில் ஓர் 1000 நாமம் என்பதாக இங்கே திருவல்லிக்கேணி திவ்ய கஷேத்திரத்தில் தெள்ளிய சிங்க பெருமாளை சேவிக்கும் பொழுது பிரகலாதன் எவ்விதம் அந்த பெருமானை ஸ்தோத்திரம் செய்தான் என்பதை திருமங்கையாழ்வார் நமக்கு காண்பித்தருள்கிறார். பிருந்தாரண்ய கஷேத்திரம் நம்முடைய கஷேத்திர விசேஷம். சென்னை மாநகரத்தின் மையப்பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய பார்த்தசாரதி பெருமாள். அப்பெருமானுடைய சன்னிதானத்திலேயே தெள்ளிய சிங்கமாகிய நிருசிம்மன் பள்ளியில் ஓதி வந்த தன் சிறுவன் வாயில் ஓர் 1000 நாமம். ஆகையால் காசு பணத்திற்கு ஆசை கொண்டு தர்மத்தை விடுவது, தர்மத்தை தியாகம் செய்பவர்கள் இந்த காலம் இல்லை சுவாமி, எத்தனையோ காலங்காலமாக, எவ்வளவோ ஆண்டாண்டு காலங்களாக புராணங்களில் யுகங்களில் நாம் அவர்களை பார்க்கிறோம். பிரகலாதனுடைய சரித்திரம் என்பது, நிருசிம்மாவதார காலம் என்பது எத்தனை யுகங்களுக்கு முன்பட்டது. அந்த சமயத்தில் கூட காசுபணத்திற்கு ஆசைப்பட்டவர்கள் இருந்திருக்கிறார்கள். அவர்கள் தர்மத்தை விட்டார்கள் என்றால் சோழ அரசனை போல, நாலூரானை போல அந்த அரசுக்கு பயந்து, அரசனிடத்தில் ஏதோ பலனியை எதிர்பார்த்து, அரசனுடைய செல்வத்தை எதிர்பார்த்து கொண்டு காத்திருக்கிற ஏனையவர்கள் கையெழுத்திட்டு கொடுப்பதில் என்ன ஒரு ஆச்சரியம் இருக்க வேண்டும்? எல்லாரும் கையெழுத்திட்டாகிவிட்டது. அப்படியே அரசனுக்கு திருப்தி வரவில்லை. அந்த சமயத்தில் தான் நாலூரான் சொன்னான், சுவாமி அரசே, இவர்கள் அனைவரும் கையெழுத்திட்டு ஒரு விதமான பயனும் இல்லை. அந்த மகாத்மா ஒரே ஒருவர், அவர் மட்டும் கையெழுத்திட்டால் எல்லாம் முடிந்துவிடும். அதாவது ராமாயணத்தில் போர்க்களத்தில் ராமனும் லக்ஷ்மணனும் மூர்ச்சையாகி கீழே விழுந்திருக்கிறார்கள். தட்டுத்தடுமாறி ஜாம்பவான் எழுந்திருக்கிறார். அப்பொழுது ஜாம்பவான், இந்த கோஷ்டியில் ஹனுமான் நலமாக இருக்கிறாரா, ஹனுமான் நலமாக இருக்கிறாரா என்று தட்டுத்தடுமாறி எழுந்திருக்கிறார். எல்லோரும் மயக்கத்தில் விழுந்திருக்கிறார்கள். ராமலக்ஷ்மணர்கள் உட்பட தட்டுத்தடுமாறி ஜாம்பவான் எழுந்து முனகினார். அப்பொழுது அந்த இடத்தில் சற்றே தெம்பாக இருப்பவர் விபீஷணாழ்வான். அவர் அருகே வந்து கேட்கிறார் ஜாம்பவானை பார்த்து, ஓய் ஜாம்பவானே, வயதாகிவிட்டதா உமக்கு? ராமனும் லக்ஷ்மணனும் சௌக்கியமாக இருக்கிறார்களா? அவர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்பதை கேட்பதை விடுத்து ஹனுமான் நலமாக இருக்கிறானா என்று கேட்கிறீரே, இது நியாயமா என்று அவர் பேசிக்கொண்டிருக்கும் அதே சமயத்தில் இரு கையும் கூப்பிக்கொண்டு ஹனுமான் அருகே வந்து, சுவாமி அடியேன் நலமாக இருக்கிறேன், என்ன கட்டளை என்று கேட்டார். அதற்கு ஜாம்பவான் பதில் சொன்னார் விபீஷணனை பார்த்து, விபீஷணா, நான் இந்த இவ்விதம் கேட்டதற்காக கோபிக்காது. ஏனென்றால் எல்லோரும் நலமாக இருந்து ஹனுமான் ஒருவன் மட்டும் இல்லை என்றாலும் பயனில்லை.
ஏறத்தாழ எல்லோரும் இறந்துவிட்டு ஹனுமான் ஒருவன் மட்டும் இருந்தால் பயனுடைத்து. ஏனென்றால் இறந்தவர்கள் அனைவரையும் உயிர் பிழைக்கும் வல்லமை பெற்றவன் அந்த ஹனுமான் ஒருவன்தான். அவன் ஒருவன் மட்டும் இருந்து நாம் யாருமே இல்லை என்றாலும் நமக்கு நன்மைகள் உண்டாகும். அவன் ஒருவன் மட்டும் இல்லாமல் நாம் அனைவரும் இருந்தோமையனால் அது நமக்கு நன்மையாகாது. ஏனென்றால் அத்தகைய வல்லமை பெற்றவன் ஆஞ்சநேயன் என்று ஆஞ்சநேயனுடைய பிரபாவத்தை காண்பிக்கிறார் ஜாம்பவான். எதற்காக இதை சொல்லுகிறேன் என்றால், ராமானுஷரை தவிர்த்து ஏனையவர்கள் கையெழுத்து போட்டாலும் பிரயோஜனம் இல்லை. ராமானுஷர் ஒருவர் கையெழுத்து போட்ட பின்பு ஏனையவர்கள் எவருமே கையெழுத்து போட வேண்டிய அவசியமும் இல்லை. இதுதான் நாலூரான் அரசனுக்கு செய்த உபதேசம். நாலூரான் இதுதான் அரசனுக்கு செய்த உபதேசம். ஆகையால் நீ ராமானுஷரிடத்திலும் ராமானுஷருடைய சிஷ்யரான கூரத்தாழ்வாரிடத்திலும் கையெழுத்து வாங்கிவிட்டீர்கள். எதற்காக இந்த சோப்பலாங்கி பசங்கள் எல்லாரும்? இவர்களை குறித்து நாம் எதற்காக வருத்தப்பட வேண்டும் அல்லது சந்தோஷப்பட வேண்டும்? இவர்கள் யாருமே தேவையில்லை. விரைந்து உடனடியாக சிவாத் பரதரம் நாஸ்தி, இந்த வரத்தினுடைய சுவாரஸ்யத்தை கவனித்து பாருங்கள். சிவாத்து பரதரம் நாஸ்தி. சிவாத்து பஞ்சமி விபக்தி, ஐந்தாவது வேற்றுமை உருவு, ஏகவச்சனம். சிவாத்து சிவனை விட பரதரம் நாஸ்தி, வேறொன்று மேலானது இல்லை. அரசனுடைய எண்ணம் என்ன? சிவனை காட்டிலும் மேலான தெய்வம் என்பது யாரும் இல்லை என்பதாக அரசன் இதனை ஸ்தாபிக்க வேண்டும், வலியுறுத்த வேண்டும். அதற்காக ராமானுஷரிடத்தில் கையெழுத்து வாங்க வேண்டும் என்றவுடன் உடனே அரசன் நாலூரான் வார்த்தைக்கு மதிப்பளித்து நல்ல மந்திரியாயிற்றே, விரைந்து சேவகர்களை அனுப்பினான். உடனே சென்று ராமானுஷரை, திருவரங்கத்தில் இருக்கும் ராமானுஷரை விரைந்து நம்முடைய அரச சபைக்கு அழைத்து வர வேண்டியது என்பதாக அரசனுடைய கட்டளை. அரசனுடைய சேவகர்கள் ராமானுஜர் ஆசிரமத்திற்கு சென்றார்கள். ஐயோ, இனி என்ன நேரிடப் போகிறது? ராமானுஜருக்கு ஆபத்து, ராமானுஜ சம்பிரதாயத்திற்கு பேராபத்து. ரங்கநாதன் நம்மை ரட்சிக்க வேண்டும்.